ட்ரம்பினுடைய மனநிலையில் ஒரு பெரியதொரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஐயத்தை எழுப்பியிருக்காங்க ஒரு நபர். அவர் யாரு? அவர் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா ஒரு மனிதன் நிலையில்லாத ஒரு மனிதராக இருக்கும்போது அவர் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி சரியானதாக இருக்கும்? அப்படி ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஈரானை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே வஞ்சித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் சீனாவினுடைய உதவி அப்படிங்கிறது இப்போ ஈரானுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், ஆனால் 1000 உதவிகள் செய்திருக்கு சீனா. அந்த 1000 உதவிகளும் ரொம்ப முக்கியமானது. அது எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்டது, மிலிட்ரி சம்மந்தப்பட்டது. அதை பற்றிய விவரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரஷ்யாவும் உள்ள என்ட்ராயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்புக்கு இப்போது ஹை லெவல் ப்ரெஷர் இருக்குது. தாக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பாக இது இரவுக்குள் முடிவு செய்யப்படுமா அப்படிங்கிறத தாண்டி ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சீனா செய்யக்கூடிய உதவிகளும் ரஷ்யாவினுடைய பங்களிப்பும் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையில் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரு விமானம் தரையிறங்கக்கூடிய காட்சி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சரக்கு விமானம். இது எங்கிருந்து வருது அப்படின்னா சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி எத்தனை ஃப்ளைட்ஸ் சீனாவில் இருந்து ஈரானுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது முழுக்க வெறுமன எய்டு பொருட்களாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் அமெரிக்காவும் ஈரானும் போரினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதற்காக இந்த சரக்கு விமானம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். 4 சீன சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான செய்தி. இந்த சரக்கு விமானங்கள் உணவு தானியங்களை கொண்டு வரலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேறு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கு. வேற என்னவா இருக்கும்? மிலிட்ரி தொடர்பான ஆயுதங்களாக தான் இருக்கும், ஈரானுக்கு உதவி செய்யறதுக்காக. மறைமுகமாக இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போராக மாறி நிற்கிது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஈரானிய கடற்படை இப்போது 30 நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தையுமே USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், அந்த விமானம் தாங்கிய கப்பல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஈரானுடைய கடற்படை வெறுமன மேம்போக்காக அமெரிக்கா மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பாரு நான் எவ்வளவு கப்பல்கள் நிப்பாட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரல. அவங்க 30 நீர்மூழ்கி கப்பல்களை இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது அமெரிக்காவுக்கே தெரியாது. பட் அதை அவங்க ஈஸியாக நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். அதை USS ஆப்ரஹாம் கப்பலால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேடான சுச்சுவேஷன். ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்கள்னாலையும் ரஷ்யாவுக்கு அந்நாடு அளிக்கக்கூடிய ஆதரவுனாலையும் இப்போ யூரோப்பியன் யூனியனுடைய துணைத் தலைவர் காஜா, இந்த லேடி முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு புதிய தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த தடைகள் என்ன அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த முடிவையும் எடுத்திருக்காங்களாம். IRGC அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க தான் சில டிசிஷனை எடுப்பாங்க. அவங்க இப்போ அல்கொய்தா, இஸ்லாமிய அரசு இது எல்லாத்தையுமே தடை செஞ்சது மாதிரி IRGCயும் நம்ம தடை செய்யப்பட்ட அமைப்பாக நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு. ஈரானிய தலைமை மீதான ஐரோப்பாவின் அணுகுமுறைக்கு ஒரு குறியீட்டு மாற்றத்தையும் இது குறிக்குது. தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. ரஷ்யாவுக்கு எதிரி அப்படின்னா அது ஐரோப்பா அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. இப்போ அதே ஐரோப்பா ஈரானுக்கு எதிரியாக மாறி இருப்பது ஆச்சரியம்தான். அமைதி வாரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு பாலஸ்தீனியர்களுக்காக ரஃபாவில் ஒரு சிறை முகாம் நிறுவுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பீஸ் ஆஃப் அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பில் ட்ரம்ப் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கு. அதாவது பாலஸ்தீன மக்கள் எல்லாரையும் கைதிகளாக்குவதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க.
இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா 25,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை 24 மணி நேரமும் கண்காணிப்பின் கீழே அடைச்சு வச்சு ஒரு திறந்த வெளி சிறையை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் நியூஸ் நெட்வொர்க். அவங்க தான் இந்த செய்தியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் இது மட்டும் கிடையாது, 1000 ரகசிய ட்ரோன்களை ஈரான் களமிறக்கியிருக்காங்க. இந்த உதவி யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல 1000 ரகசியம் இருக்கு அப்படின்னு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்கன்னு, அது மாதிரி 1000 உண்மைகள் இதுக்குள்ள இருக்கு. அந்த 1000 உண்மை என்ன அப்படின்னா 1000 ரகசிய ட்ரோன்கள், நியூ ஸ்ட்ராட்டஜி, புதிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு ட்ரோன்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாரு? சீனா கிட்ட இருந்து ஈரானுக்கு போயிருக்கு. நீங்க சாதாரணமா வந்து சீனாவை நினைக்க முடியாது. சீனாவினுடைய ட்ரோன்கள்லாம் ரொம்ப வந்து கொசு மாதிரியான ஒரு ட்ரோன்களை வடிவமைச்சிருந்தாங்க. பறவை மாதிரியான ட்ரோன்கள் சீனா கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வடிவத்திலான ட்ரோன்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க சீனா கண்டுபிடிச்சி. அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு களமாடுவதற்கான வாய்ப்பை இப்போ ஈரானில் உருவாக்குறாங்க. இப்போ டாலர் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த சூழ்நிலையில் சீனா தனது ஆயுதங்களை விற்பனை செய்கிறதுக்கும் ஆயுத ரீதியாக நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும் ஈரானுடைய களத்தை இப்போ பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த 1000 புதிய ட்ரோன்களை சரக்கு விமானங்கள் மூலியமாக இப்போ சீனாட்ட இருந்து ஈரான் கிட்ட வந்திருக்கு. ஈரான்ல சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல உயிரிழந்த நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு வெளியிடணும் அப்படின்னு பெஜஸ்கியான் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது இறந்து போனவங்க யாரு, மொசாட்டா இல்ல நிஜமாகவே பொதுமக்களா? இந்த கேள்விக்கான பதில மக்கள் முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு பெஜஸ்கியான் இப்போ முடிவுக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ஒரு சரக்கு கப்பல், சரியா? இந்த சரக்கு கப்பலை மீட்கக்கூடிய வேலையை இப்போ ரஷ்யா செஞ்சுருக்காங்க. எதனால இந்த சரக்கு கப்பலை மீட்டாங்க, யாருக்காக மீட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதை இப்போ நான் சொல்கிறேன். தேஜஸ்தானினுடைய மகாச்கலா அப்படின்னு துறைமுகத்துக்கு அருகே ஒரு சரக்கு கப்பலுக்கு கீழே வந்து ஒரு ஓட்டையாயிடுச்சு. ஸோ ஈரானிய கப்பலான காஸ்பியன் ஷிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாத்தையும் இப்போ ரஷ்யாவினுடைய துணையோட மீட்டிருக்காங்க. ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் மாலுமிகளை மீட்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. மாஸ்கோவில் அதிகரித்து வரக்கூடிய அழுத்தம் மற்றும் எடின்பர்க்கில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகம் தொடங்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அமெரிக்கா 2 ரஷ்ய மாலுமிகளை விடுவிச்சிருக்காங்க. ரஷ்யா மேலே பயம் வந்து தான் அமெரிக்கா இதை செஞ்சுருக்காங்கன்னு இப்போ ரஷ்யா சைடில் சொல்லப்படுது. அணுசக்தி திறன் கொண்ட ஓர்சனிக் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த வேலையை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆயில் டேங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இடையில கைப்பற்றினாங்க. அது ஸ்காட்லாண்டில் நங்கூரமிட்டிருக்கு. அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போது அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்காட்டிஷ் நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிச்சு. இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் தட்டி அமெரிக்கா அந்த கப்பலை விடுவிச்சிருக்காங்கன்னா ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய பயம்தான் காரணம். எது எப்படியோ அமெரிக்காவுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக துருக்கி நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை, ஈரானிய ஆட்சியினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கியை கூப்பிட்டுருக்காங்க. மதிய லஞ்சுக்கு வாங்க, உட்காந்து பேசி பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் ஏற்கனவே இந்த பஞ்சாயத்திலிருந்து வெளியில் போயிடுச்சு. நான்லாம் உங்களுக்கு நாட்டாமையாக இருக்க முடியாது. இப்போ துருக்கியினுடைய உதவியை நாடி இருக்காங்க ஈரானும் அமெரிக்காவும். எது எப்படியோ துருக்கி சமீபத்தில் 5 மாகாணங்களில் ஒரு சோதனை நடந்துச்சு. அதில் ஈரானிய புரட்சிகர காவல்படை, IRGC இருக்காங்கல்ல, அவங்களுடைய உளவு பார்த்த சில நபர்கள் வந்து 6 பேரை கைது செஞ்சிருந்தாங்க துருக்கி. அது மட்டும் இல்லை, நேட்டோவால் இயக்கப்படக்கூடிய இன்சர்லிக் அப்படிங்கிற விமானத்தளம், அந்த இடத்துல இருந்து பல பேரை அரெஸ்ட் பண்ணி உளவு பார்த்ததா துருக்கி அரெஸ்ட் பண்ணுச்சு. இது எல்லாமே துருக்கிக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். இந்த 3 நாடுகளும் ஒன்றா உட்காந்து இப்போ பேச போகிறாங்க, அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஒரு இரவு பாக்கி இருக்குது. அதில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. எது எப்படியோ தங்கத்தினுடைய ரேட்டு ரொம்ப பெரிய அளவில் அதிகமாயிடுச்சு. ஃபெடரல் வங்கியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பவல் அப்படிங்கிற நபரை வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் ட்ரம்ப்பால் தொட முடியாது. ஏன்னா அவர் நிரந்தர பணியாளர். பட் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அங்கே பெரியதளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. பவல் அமெரிக்காவுக்கு $100 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி. வரிகளால் இப்போது வட்டி விகிதங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இல்லை. அப்படி குறைச்சாங்க அப்படின்னா
இங்கே தங்கத்தினுடைய ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபெடரல் வங்கியில் அவர் மட்டுமே தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது. அதில் சில செக்டார்ஸ் இருக்கு, அதனுடைய அனுமதியும் வாங்கணும். இதெல்லாம் ட்ரம்புக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் கூட வரி உயர்வு அதிகமாக அவர் போடுறதுனால அது அமெரிக்காவினுடைய நலன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நாட்டை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி சக்தியான சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். வலிமையாக அமெரிக்கா மாறணும்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நோக்கி போகணும்னா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. ஆனால் இப்போ டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப்புக்கு யாராவது போய் சொன்னாங்கன்னா தேவலை. எது எப்படியோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த இப்போ ஸ்லோவேக்கியாவை சேர்ந்த மிக முக்கியமான பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சிருக்கார். சரியா? சொன்ன வார்த்தையை இங்கிலீஷில் நான் அப்படியே கொடுத்துட்றேன். பொலிட்டிகோவுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரம்பினுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லலை. அதே நேரத்தில் அவருடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. இருந்தாலும் அவர் அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற தொனியில் தான் அவர் பேசியிருக்கார். நீங்கள் அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையில் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.